வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் இந்தியா கூட்டணியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அதோடு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நிகழ்த்தி அவர்கள் முன்னிலையிலும் அந்த ஆதாரங்களை ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்த இருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களவையை சார்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றனர், போராடி வந்தனர். நாங்கள் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் அவர்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கை. ஆனால் அதை இதுவரை தேர்தல் ஆணையம் புறக்கணித்தே வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட டெல்லி மாநகரத்தினுடைய வீதிகளில் இறங்கி இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர், பேரணியாக சென்றனர். அவர்களை கைது செய்ததை தவிர இந்த ஒன்றிய பாஜக அரசு வேறு எந்த தீர்வையும் இதற்கு தருவதற்கு தேர்தல் ஆணையத்தை அவர்கள் அனுமதிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது. ஏன் தேர்தல் ஆணையம் இதில் மௌனம் சாதிக்கிறது? ஒரு ஜனநாயகத்தின் அடித்தளமான தேர்தலையே கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு நடவடிக்கையில் ஏன் இவ்வளவு மெத்தனமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது? எதற்காக இந்த மௌனம்? யாருக்காக என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு SRS இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மதிவாணன் சார், இப்போது இவங்க கேட்குறது 2 CCTV ஃபுட்டேஜ் கொடுங்க, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் அந்த இதை எங்களுக்கு பட்டியலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கொடுக்கல. இப்போ திடீர்னு என்ன ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் வருது அப்படின்னா, இவ்வளவு போராடுறாங்க, இவ்வளவு எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? ஒருவேளை அந்த ஆதாரங்கள் தரவுகள் எதுவுமே இல்லையா? பாதுகாப்பாக வைக்கப்படவில்லையா? அதாவது தேர்தல் ஆணையத்துடைய எஜமானர் மோடி பதில் சொன்னால் தான் அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே CBI, ED, இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர், இந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒன்று கொண்டு வரப்பட்டு அதில் ஏற்கனவே இந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படுற ஒரு அமைச்சர், இந்த செட்டப் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே இவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துட்டாங்க. நீங்கள் நடைபெற்ற எல்லா தேர்தலையும் பாருங்களேன், ஒன்று அங்கே ஆட்சிக்கு பிஜேபி வராது, வந்ததாக சொல்லப்படுற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சுமார் 277 எம்எல்ஏக்களை 6300 கோடி செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்படி தான் 11 மாநிலத்துக்கு மேலே ஆட்சி அவங்க பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா எல்லா இடத்துலையுமே முறைகேடாக தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போது இதே ஒரு உதாரணத்துக்கு நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் ஒரு 25 தொகுதியில் 33,000 வாக்குக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த 25 தொகுதி போயிருந்தா மோடி ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டார். இன்னைக்கு இருக்கிற மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட வந்திருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட 240 MP தான் இருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் நாயுடோட ஒரு காலையும் நிதிஷ்குமாரோட ஒரு காலையும் பிடிச்சி தான் ஒரு ஆட்சியை பிடிச்சின்னு இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிற மோடி என்றைக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்ததே கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக ராகுல் காந்தி ஒரு இடத்துல குற்றம் சுமத்துறது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? அஃபிடேவிட் தாக்கல் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து ஒரு இந்திய நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் பிரதமருக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்கோ அதே ஈக்குவல் மரியாதையும் அரசியலமைப்பு சட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்களோட கையாளாகத்தனம் தெரியுது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்கள் இதே மாதிரி நீக்கல் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் போகுது. அப்போ இந்த மாதிரி போக வேண்டிய இடத்துல நீங்கள் தள்ளினது யாருன்னா மோடியும் இந்த தேர்தல் கமிஷனும் தான். நீங்கள் தேர்தல் கமிஷன் அவசரமாக ஆன்லைன்லேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? வாக்காளர் பட்டியலை நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு மொபைல் ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை செக் பண்ண முடியாது. நீங்கள் பீகாரை நீங்கள் வெளிப்படையாக 65 லட்சம் பேர் நீக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? ஒன்று. ரெண்டாவது, நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி சொல்கிற அந்த தொகுதி உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நீங்கள் கர்நாடக மாநிலம் மத்திய பெங்களூர் தொகுதியில் மகதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,25,000 வாக்குகள் திட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதில் போலி வாக்காளர்னு பார்த்தீங்கன்னா 11,965 பேர் இருக்காங்க. தவறான அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40,009 பேர் இருக்காங்க. ஒரே அட்ரஸில்
10,452 பேர், நிழற்பட 4,132 பேர், படிவம் 6ல் 33,692 பேர்னு சொல்கிறாங்க. இந்த படிவம் 6ன்றதே பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. முதல் முறை வாக்காளர். இந்த புதிய வாக்காளர் இடத்துல போய் 87 வயசு, 85 வயசு, 67 வயசுக்காரங்க எப்படி வந்தாங்க? கண்டிப்பா சார். இந்த மாதிரியான பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மிண்டா தேவி அப்படின்ற ஒரு அம்மையாருடைய படத்தை போட்டு 124 வயது ஆனால் முதல் முறை வாக்காளர் அவங்களுடைய படத்தை போட்டு தான் இன்னைக்கு. அப்போ நீங்க மனசாட்சியில அயோக்கியத்தனத்தை பண்றீங்க. யாருமே உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்க கூடாது. உச்சநீதிமன்றம் பாக்குது ஜனநாயகத்தோட மிகப்பெரிய சக்தியை என்னைக்கே நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக. இப்ராஹிம் சார், உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது என்ன? அதாவது பாஜக சொல்லுது இந்த குற்றச்சாட்டுக்கு, ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது அப்படிங்கிறது பாஜக தரப்புல சொல்லப்படுகிறது. பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி செய்கிறார்கள் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை? அதாவது அடிப்படையாக ஜெகதாம்பால் அவர்களாக இருக்கட்டும், பாஜகவுடைய எம்பிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வாய் திறந்து இதை பத்தி பேசும்போது இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாட்டுடைய பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, இது வரைக்கும் மௌனம் காத்தே வராது. என்னன்னா, இந்திய ஜனநாயக நாட்டுல அந்த இந்திய ஜனநாயகத்துடைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு நம்மளுக்கு எல்லாம், இது ஒரு தேர்தல் திருவிழா. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு தேர்தல் திருவிழா என்று கொண்டாடி வந்த நம்ம எல்லாம் இன்றைக்கு இந்த தேர்தல் திருவிழா என்பது முறையாக நடைபெற்றதா? இப்போ எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் நேற்று 300 எம்பிக்களோட, அதாவது ராஜ்யசபா லோக்சபா எம்பி 300 எம்பிக்களோட எலெக்ஷன் கமிஷன் இடத்துல நேரடியா இப்படி ஒரு தவறு நடந்திருக்குன்றத நேரடியா புகார் கொடுக்க போறாரு. இப்போ உடனடியாக அவரை மறித்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவருடைய கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா சகாக்களையும் எங்களுடைய கூட்டணி தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அடிப்படை முகாந்திரம் என்ன இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பின்புறமாக இவர்களுடைய அரசியல் நுட்பத்தை கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆதார் கார்டை கொண்டு வரும்போது இவங்க என்ன சொன்னாங்க, அடிப்படையாக ஆதார் கார்டை பேன் கார்டோட லிங்க் பண்ணுங்க, ஆதார் கார்டை வங்கி கார்டோட லிங்க் பண்ணுங்க, எல்லாத்தோடய ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்க கேட்டாங்கன்னா என்ன சொன்னாங்க, ஆதார் கார்டு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை வாக்காளர் அட்டைக்கு ஈக்குவலான ஒரு அடிப்படை டாக்குமெண்டாக அதை பார்க்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்க, பீகாருடைய எலெக்ஷன்ல இல்லங்க, நாங்க ஆதாரை நாங்க அடிப்படை வாக்காளர் அட்டைக்கு ஒரு முகாந்திரமான ஒரு அஃபிடவிட் டாக்குமெண்டா நாங்க எடுத்துக்க மாட்டோம், இல்ல அடிஷனல் டாக்குமெண்டா கூட எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்த கருத்து வருது. பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு 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 35 லட்சம் 40 லட்சம் வாக்காளர்களை வெளியே எடுத்துட்டு ஒரு புதிய வாக்காளர்களை உள்ள கொண்டு வராங்க. இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக நீக்கினீர்கள். ஆனால் இந்த வாக்காளர்களை அடிப்படையா வச்சுதான் இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இந்த வாக்காளர்களை வச்சுதானே நீங்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கீங்க. அப்ப முறையாக அந்த தேர்தலே போலியான தேர்தலா? முதல் கேள்வி இதுதாங்க அடிப்படையா கேள்வி வைக்கணும். நீங்க இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், இல்லை அது உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் அதை வைத்து வெற்றி பெற்ற பீகாருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் கிடையாது, அந்த சட்டமன்ற தேர்தலை திருப்பி நடத்துங்க. இது ஒரு மாநிலத்துக்கு. இதே கேள்வி இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க இது மாதிரி வாக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் ஒரு 5 வகைப்படுத்துறாரு. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மட்டும் ஒரு 11,965 வாக்காளர்கள், ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ், அதாவது ஒரே ஒரு வீட்டு நம்பர்ல மட்டும் ஒரு 90 பேரு 100 பேர்னு ஒரு கொத்தாக வாக்காளர்கள் இருந்ததாக தேர்தல் ஆணையம் காட்டுது. அது மட்டும் 40,009 பேரு. அதே மாதிரி பல்க் ஓட்டர்ஸ் அண்ட் சிங்கிள் அட்ரஸ், அதாவது ஒரு வீடார் இப்ப முன்னாடி சொன்னது ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் வீட்டு நம்பர் சைபர் அப்படின்ற நம்பர்ல ஒரு வீட்டு நம்பர் 1ன்னு இருக்கலாம், 1ல இருந்து 10 இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சத்துல கூட இருக்கலாம். சைபர்ன்ற நம்பர்ல மட்டும் 40,009 வாக்காளர்கள். அதை தாண்டி பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், என்னன்னா ஒரே ஒரு வீட்டு அட்ரஸ்ல. அதுலயும் பாருங்க, ஒரு பீர் கம்பெனில ஒரு 60 பேர் இருந்தாங்க. இல்ல இப்ராஹிம் சார் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசி இருக்கோம். இப்ப என்ன இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அஃபிடவிட்டா பண்ணுங்க, நீங்க பிரமாண பத்திரத்தில் ராகுல் காந்தி கையெழுத்திட்டு இந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கணும், அப்பதான் நாங்க பதில் நடவடிக்கை எடுப்போம், பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 கேள்வி. பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து இட மாட்டார் ராகுல் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் போட்டா என்ன அப்படின்றது அது பாஜகவினர் வைக்கின்ற ஒரு வாதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இசிஐனுடைய தரவுகள், தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகளைத்தான் ராகுல் காந்தி கொடுக்கிறாங்க அவங்களுக்கு ஆதாரமாக. அப்ப தங்களுடைய தரவுகளையே தேர்தல் ஆணையம் நம்பவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெரி குட் கொஸ்டின். என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையான கேள்வி. இந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி
ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் பிரஸ் மீட்ல ஒரு 7 இன்ச்சு அளவுக்கு 7 அடி ஹைட்டுக்கு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓசிஆர்ன்ட்டு, அதாவது நான் ரெகக்னைசபிள் பேப்பர், அதாவது ஒரு மிஷினால ரீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 300 கிலோல 7 அடி ஒசரத்துக்கு பேப்பரை கொடுத்து நீங்க இந்தாங்க இது ஒரு அசம்பிளியோட பேப்பரு, இதை நீங்க செக் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரஸ் மீட்லயே ராகுல் காந்தி தலைவரிடம் கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, அன்றைக்கே உடனே கர்நாடகாவுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் என்ன சொல்றாரு, ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டல் தான், நீங்க வந்து உங்கள் மீது வழக்கு தொடரப்படும், 1960 ஆக்ட் பிரகாரம் நீங்க தவறான தகவலை பரிமாறினா நீங்க உடனே இதுக்கு வந்து சத்தியபிரமாண தாக்குதல் அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ராகுல் காந்தி தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஏன் வந்து சத்தியபிரமாணம் தாக்கல் செய்ய மாட்டீங்கன்னு ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எக்காரணத்தை கொண்டும் நான் எதிர்க்கட்சியின் தலைவர், 60% மக்கள், அதாவது 40% தான் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, மிச்ச 60% மக்களுக்கு வாக்காளர்களாக அடிப்படை ஜனநாயகத்தின் மக்கள் குடியுரிமையின் அடிப்படையில நான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன். நான் மக்கள் இடத்துல ஊடகத்துல பேசுவதுதான் சத்திய பிரமாணம். நான் இவ்வளவு பெரிய ஆதாரத்தையும் கிட்டத்தட்ட பாருங்க, அவங்க கொடுக்குற பேப்பர் பாருங்க 7 அடி ஒசரத்துக்கு இருக்கு. இப்ப இதை ஏன் அப்படி தராங்க அப்படின்னா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் ஒரு ஃபார்மேட் இருக்கு மேடம். இந்த ஃபார்மேட்ல என்னன்னா, நீங்க எந்த வடிவத்தை கொடுத்தாலும் அதை உடனே மிஷினை வச்சு ரீட் பண்ணிடலாம். அப்படி ரீட் பண்ண முடியாத அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு இக்காரணத்தை கொண்டு இந்த தரவுகளை வெரிபிகேஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7 அடிக்கு பேப்பர் கொடுக்குறாங்க ஒரே ஒரு அசம்பிளிக்கு. ஒரு முன்னுக்கு இது ஏன்னா இப்ப இதுல ஒரு கேள்வி எழுப்பலாம், சரி சார் இவ்வளவு கொடுத்துருக்காங்கல்ல, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் சொல்ல போது இன்வாலிட் போட்டோஸ் மட்டும் 4132, அதாவது வாக்காளர் அட்டையில புகைப்படமே இல்லாம 4000 பேர் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு செஞ்சிட முடியுமா? அப்ப எதிர்கட்சி அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? அப்போ இந்த கேள்விதான் ராகுல் காந்தி தலைவர் கேட்கிறார். ஒவ்வொரு 4000 பேருக்குமே இந்த மொத்தம் 7 அடிக்கு இருக்கிற பேப்பர் நாங்க செக் பண்ணோம். இப்ப 4032 பேரையும் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 7 அடியில 300 கிலோ பேப்பரையும் செக் பண்ணி ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படுத்தி தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு இதோடைய ஊர்ஜிதத்தையும் இதோடைய நம்பகத்தன்மையும் நாங்க ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேள்வி கேட்டீங்க, ஏன் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாட்டாரு? கொடுத்த தரவுகள், இதே கேள்வி ராகுல் காந்தி அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, கொடுத்த தரவுகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடது, இந்த தரவுகள் எங்களோடது அல்லன்னு என்று ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பிரஸ் மீட் நடத்திட்டோம். எஸ் சிந்துவோ இல்ல ஞானேஷ்குமாரோ இல்ல கர்நாடகால இருக்க சீஃப் எலக்ட்ரல் ஆபீசரோ, நீங்க வந்து நாங்க கொடுத்த தரவுகளே இது கிடையாது, இது எங்க டேட்டா பேஸ் கிடையாது, ராகுல் காந்தி தனக்கு வந்ததை வாயில் வளர்கிறார் அப்படின்னு அவங்களா ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிட்டோம். அன்றைக்கு எங்களுடைய தலைவர் இதற்கு பதிலளிக்க இருக்கிறார். சரி, வரலாறுல ஒரு இடத்துல நம்ம போய் பார்ப்போம். 2007 இப்ராஹிம் சார் நம்ம பேசலாம். மதன், இப்போ இந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா இவ்வளவு பிடிவாதமாக நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட தரவுகளை சிசிடிவி ஃபுட்டேஜோ எதுவோ நாங்கள் கொடுக்க மாட்டோம், இதுக்கு பதிலும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எதிர் ஆட்டம் ஆடுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா உங்களுடைய பார்வை? இல்லை, அவங்க எதிர் ஆட்டம் ஆடுவதாக நான் நினைக்கல. அவங்க வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க வசமாக சிக்கிக்கிட்டாங்க. அவங்க வந்து நம்மளுடைய கவனத்தையெல்லாம் வேறு பக்கம் திசை திருப்பி வச்சுருந்தாங்க. அதை ராகுல் காந்தி வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கதைகளை உருவாக்குவாங்க, புல்வாமா அப்படின்னு ஒரு கதையை உருவாக்குவாங்க, நாம் அதை பேசிக்கிட்டு இருப்போம், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம், அதை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கையும் களவுமா பிடிச்சாச்சு, தேர்தல் கமிஷனையும் பிடிச்சாச்சு, பிஜேபியும் பிடிச்சாச்சு. அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் டிஜிட்டல் முறையில் தரவுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திருட்டுத்தனமாக பிரதமர் மோடி வந்து திருட்டுத்தனமாக வந்து வென்றிருக்கிறார் என்பதை நாங்கள் நிரூபிப்போம், 3 நிமிடத்தில் நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் உண்மை வந்து மக்கள் முன்னே வைக்கப்பட்டு விட்டது, எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. இதில் ஓடி ஒளியறதுக்கு மறைக்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த தரவுகளை கொடுத்து தேர்தல் ஆணையம், அப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகளை வச்சு அவங்க எதிர்பார்க்கல 7 அடிக்கு கொடுத்தாச்சு, இதை அவங்க செஞ்சு முடிக்கிறது 5 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே அடுத்த ஆட்சி வந்துடும், இப்படித்தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் பொதுவாகவே தேர்தல் சம்பந்தமான வழக்குகள் எல்லாமே அப்படித்தானே போகுது. ஆமாம், அவங்க அதனால தான் வந்து தைரியமாக இருக்கிறாங்க. அது நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, அல்லது வந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க சம்மந்தப்பட்ட வழக்குகள் இல்லாமல் போயிடும். அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. இந்த ஆட்டத்தில் இப்போ வந்து பால் வந்து ராகுல் காந்தி கையில் வந்துருச்சு. அவர் தான் இப்போது வந்து நாயகன்னு நான் சும்மா சொல்லலை, ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிறது அப்படி சொல்லலை, ஒரு தேசத்தின் நாயகன் என்பது போல் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. உலகம் முழுக்க ஜனநாயகத்துக்கான போராட்டம் என்பது மிக பிரம்மாண்டமான போராட்டம். பல்வேறு சர்வாதிகார ஆட்சிகளை, மன்னராட்சிகளை வீழ்த்தி ஒரு மக்களாட்சியை கொண்டு வருவது அப்படின்றது மக்கள்
அத்தனை பேருடைய உரிமை சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி நம்ம பேசுகிற அத்தனை உரிமைகளும், நாம் போராடி பெற்ற அத்தனை உரிமைகளும் ஜனநாயகத்தின் வழியே நமக்கு கிடைச்சது. ஸோ எல்லாத்தையும் காலி செய்யணுங்கிற லட்சியத்தை, கொள்கையே இல்லை, லட்சியத்தை கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சியில் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நோக்கமே ஜனநாயகத்தை அழிப்பது. கண்டிப்பா. அதனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் இது வெறும் தேர்தலுக்கான போராட்டம் கிடையாது, இல்ல அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டம் அப்படின்னு, தேசத்தையே காப்பாற்றுவதற்கான போராட்டம். எப்படி இந்திய விடுதலை போராட்டம் மிக முக்கியமானதோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் எனக்கு என்ன கவலை அப்படின்னா, இது எதிர்க்கட்சிகள் போராடிட்டு இருக்கிறாங்க, எம்பிக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அறிவுஜீவிகள் பேசுறாங்க, ஊடகத்தில் உள்ளவங்க பேசுறாங்க. ஆனா மக்கள் இன்னும் அதை பேசல. இது நம்ம பிரச்சனை, நமக்காகத்தான் நாம் தேர்ந்தெடுக்கலான மக்கள் அதை பத்தி யோசிக்க. ஆமா, நம்மளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிகழ்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நம் மீது வரக்கூடிய வரியும் சரி, அல்லது அமெரிக்கா இன்னைக்கு 50% நமக்கு ஃபைன் தண்டம் போட்டுக்கிறான். அப்போ அதுக்கும் யார் காரணம்னா, இவங்க அதானியை காப்பாற்றணும்னு போய் நின்னது தான் காரணம். ஸோ தப்பான நபர்களை நம்ம தேர்வு செய்யலை, சரியான நபர்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஏமாற்றி தவறான நபர்கள் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீ உண்மையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2024 தேர்தல் மட்டுமல்ல, 2019 தேர்தலையும் 2,70,00,000 வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கிறாங்க. அதுவே மோசடி தான். ஆனால் அது காலம் கடந்து போச்சு, அந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்துருச்சு. ஸோ இப்போவும் நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை பிடிக்க முடியாது. அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க தாங்கள் ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கிட்டோம், அல்லது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இல்லையா, எதிர்க்கட்சிகள் இல்லாத அவங்க காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றது காங்கிரஸ் ஒழிக்கிறது இல்லை, எதிரிலே ஆள் இல்லாமல், அப்போ ஜனநாயகமே இல்லாமல் சேருது. தாங்கள் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சனாதன கனவு உங்களுக்கு இருக்குது, இந்து ராஷ்டிரம்ங்கிற ஒரு கனவு இருக்குது. அவங்க முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேசுகிறோம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பேசுகிறோம். உண்மை அது இல்லை, அவர்கள் 97% மக்களுக்கு எதிரானவர்கள். இப்போ அவங்க இந்த தப்பான ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை விடக்கூடாது, இதில் தொடர்ந்து நம்ம பேசணும் அப்படின்றது, போராடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி. ஏன் போராடணுன்றது பேசணும் அப்படின்னா, நீதிமன்றம் அமைதியாக இருக்குது, இது அவசரமாக எடுத்து செய்ய வேண்டிய பிரச்சனையில் நிதானமாக இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஓடி ஒழியுது, பிரதமர் காணவில்லை, உள்துறை அமைச்சர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ சம்மந்தப்பட்ட அதிகாரமிக்க எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம யாருக்கிட்ட பேசுறது ஒரே குழப்பமாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக சார். மதிவாணன் சார், இப்போ என்னென்னா நீதிமன்றம் ரொம்ப நிதானமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த மதன் சொல்லியிருக்காப்புல. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, நாங்கள் உங்களை நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்ன கேள்விகள் எழுப்பும் உச்சநீதிமன்றம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அதாவது டிராஃப்ட் எலக்ட்ரோரல் இதை லிஸ்ட்டை வெளியிட்டுட்டாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும். அப்போ அதற்கும் உச்சநீதிமன்றம் எதுவும் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சட்டத்திற்கு விரோதமாக நடந்திருக்குமானால் மொத்த நடைமுறையையும் நாங்கள் ரத்து செய்திருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த அந்த பிரச்சனையை அங்கே முடிக்கிறாங்க. அப்போ இதுலேயும் அதே மாதிரியான ஒரு போக்கு வருமோ? இல்லை, அது முடிக்கல, எச்சரிக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு கோர்ட்டில் வெளிப்படையாக இறந்துட்டாங்கன்ட்டு ஒரு டெலீட் பண்ணப்பட்ட ஒரு வாக்காளரை நேரடியாக ஆளை கூட்டு போய் நிற்க வைக்கிறாரு. அப்போ ஆளை நிற்க வைக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்கிறது? தவறாக நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, இது மட்டும்தான் தவறாக நடந்ததா, இல்லை ஒட்டுமொத்த தேர்தலே நீங்கள் தவறாக நடத்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு நம்ம பழைய தேர்தல் மாதிரி இவங்க தேர்தல் நடத்திருப்பாங்கன்னு நினைப்பாங்க. எப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துக்கோங்களேன். மகாராஷ்டிரா தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலில் 31 லட்சம் பேர் புதிய வாக்காளராக வராங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் 2024க்கும் அதுலேருந்து 5 மாதம் கழிச்சு நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் 41 லட்சம் புதிய வாக்காளர் வராங்க. எப்படி வந்தாங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. அப்போ இவங்க பீகார்லேயும் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த தேர்தலை எடுத்துன்னு போகணும். நீங்கள் பிஜேபி எங்கெல்லாம் தோற்றுருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ, எங்கெல்லாம் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ, அங்களோடலாம் அவங்க சித்து வேலை செய்வாங்க. நீங்கள் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக தேர்தல் சந்திக்கிறாங்க. நீங்கள் இந்த பீகார் தேர்தலில் 22 லட்சம் பேர் மரணம்னு சொல்கிறாங்க, 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரின்றாங்க, 35 லட்சம் பேருக்கு அட்ரஸ் செஞ்சுறாங்க. இது என்ன கணக்கு? நாங்கள் என்ன கேட்குறோம், இதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து கொடுத்துருங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது ரோட்டில் இல்லையோ ஒரு பஸ்ஸுலையோ யாரோ ஒருத்தர் திருநாங்கன்னு சொன்னால் யார் மேலே சுமத்தப்பட்டிருக்கோ குற்றச்சாட்டு, அவன் நான் திருடல, என் பாக்கெட்டை பார்த்துங்க, என் பையை பார்த்துங்கன்னு சொல்ல போகிறான். தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணலைன்னா வெளிப்படையாக சொல்லிடுங்க, நாங்கள் தப்பு பண்ணலைன்னு காட்டிடுங்க. ஏன் காட்ட மாட்டீங்க, ஏன் மறைக்கிறீங்க? ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் போய் அவர்கள் பதில் சொல்லுவாங்களோ? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப சொல்கிறேன், இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் யாரோ ஒருத்தர்லாம் இல்லை. தேர்தல் ஆணையத்தோட வேலை சாதாரண ஒரு வாக்காளன் எனக்கு வாக்கு இல்லைன்னு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையத்தோட வேலை. சாதாரண மனுஷனுங்க நீங்கள் சொல்லணும்னா
இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா, இவ்வளவுதான் சிம்பிள். நாடாளுமன்றமே நீ நடக்கல. சரி, நாடாளுமன்றத்தில் இந்த பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கிற எந்த கேள்விக்கும் இந்த பிரதமர் பதில் சொல்றதே கிடையாது. இந்த நாட்டில் நான் என்ன சொல்றேன், அவசர அவசரமா பிஜேபிக்காரங்க வந்து எதுக்கு இதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தை பேச விடுங்க, தேர்தல் ஆணையத்தை பிரஸ் மீட் வைக்க சொல்லுங்க. நீங்க ஏன் வரீங்க? நீங்க தானே சொல்றீங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுக்காக வேலை செய்யுது அப்படின்னு நீங்க தான் குற்றம் சொல்றீங்க. நாங்க தான் சொல்றோம். அப்ப நீங்க என்ன பாஜக வந்து சொல்றீங்க? பதில் சொல்ல தானே செய்வாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், நாங்க இல்லைன்னு சொல்லணும். அப்ப நீங்க உண்மையை ஒத்துக்கிறீங்களா? திருடனை தேல் கொட்டின மாதிரி அமைதியா இருக்கீங்களா? என்ன காரணம்? அப்ப தேர்தல் கமிஷன் அமைதியா இருக்குன்னா அப்ப தேர்தல் கமிஷன் அமைதியா இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் நாங்க கேட்கிறோம். இந்த விஷயத்துல ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? ஓட்டு இல்லாதவங்களுக்கு ஓட்டு கொடுக்கறது, இருக்கிற ஓட்டெல்லாம் கட் பண்ணி அனுப்புறதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு அரசாங்கத்துடைய சம்பளம் கொடுக்குறாங்க. எத்தனை கோடி செலவு பண்ணப்படுது ஒரு தேர்தலுக்கு? எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்தினா நீங்க ஈஸியா 65 லட்சம் பேர் இங்க நீக்கிட்டேன், 40 லட்சம் பேர் அங்க நீக்கிட்டேன், 5 கோடி பேர் நீக்கிற வரைக்கும் நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் மாட்டிக்கிட்டாங்க. தப்பு பண்ணி மாட்டாம இருந்தா அவங்க ஏதாவது பொய் சொல்லியிருப்பாங்க. இப்ப கூட அவங்க என்ன பேசுறாங்க, ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறாங்க. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசினா அங்க ஒருத்தர் நான் தான் 36வது தடவை யுத்தத்தை நிறுத்தினேன்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் பேசவே தெம்பு இல்ல, திராணி இல்ல. அதை விட கொடுமை, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அமெரிக்காவுடைய விருந்தினர் மலையில உட்காந்து விருந்து உண்ணுட்டு நான் 3 மிசைலை விட்டு டேமை உடைச்சிருவேன்றாப்புல. இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசுனாங்களா? எதை பத்தி தான் நீங்க தேச பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, வளர்ச்சியை கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ரெண்டுமே மிகப்பெரிய கேள்விக்குறியா நிக்குது. நாட்டுடைய பொருளாதாரம் அதை விட மட்டமான இடத்துல இருக்கு, வேலை வாய்ப்பு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு நீங்க போட்டு குழி தோண்டி புதைச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்றத வெளிப்படையா இந்த பிரச்சனையில தெரிஞ்சு. கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ராஹிம் சார், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்குது. கேரளாவில் வந்து திருச்சூர் தொகுதியில் மக்களவை உறுப்பினராக தேர்வான நடிகர் சுரேஷ் கோபியினுடைய அந்த தேர்வு அப்படிங்கிறதே இன்றைக்கு வந்து செல்லாது, அவரே வந்து இப்படிதான் வந்து முறைகேடாக தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ஒரு பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிதிஷ்குமார் பீகார் தேர்தலை வந்து நீங்கள் குறியாக்குறீங்க, இது வந்து செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்படியே போனால் அப்புறம் வாரணாசியில் கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது பிரதமர் மோடியினுடைய பின்னடைவு, அதற்கு பிறகு சற்று நேரம் எந்த ஒரு தரவும் கிடைக்காமல் ஒரு அப்டேட் இல்லாமல் இருந்தது, உடனடியாக அவர் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். அப்போ இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை சார்? வெரி குட். அதாவது இதுதான் மேடம் இன்னைக்கு பேசலான்னு எடுத்து நீங்க கரெக்டா அதே புள்ளிக்கு நகர்ந்துட்டீங்க. என்னன்னா 9:15 மணிக்கு கரெக்டா பாருங்க, அஜய் ராய் அவர்கள் வந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில இருக்காரு, ட்ரெயிலிங்ல இருக்காரு. அதே நேரத்துல 9:15க்கு மோடி அவர்களே பின்னடைவுல இருக்கிறார். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தேர்தல் சரியாக நடைபெற்றதா? இந்த 2024 தேர்தல்ல மக்கள் யாரை பிரதமராக்க வாக்களித்தார்கள்? யார் இதுல மோசடி செய்தது? எலெக்ஷன் கமிஷன் இதுல மோசடி செய்து வெற்றி பெற்றதா, இல்ல எலெக்ஷன் கமிஷனோடு பாஜக தீம் பாட்டுனாரா கைகோர்த்து அதை வெற்றி பெற்றார்களா என்று கேள்வி கேட்கும் போது நம்ம கொஞ்சம் சற்று பின்னாடி போய் 2007ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டு பிரதமர் அன்றைய குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மாபெரும் ஒரு முறைகேடு நடத்துறாரு இதே எலெக்ஷன் கமிஷனை வச்சு. ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இவர் 2007 நேரத்துல 35 லட்சம் வாக்காளர்களை இல்லீகல் ஓட்டர்ஸ உள்ள கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த குஜராத்துடைய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திவாரி அவர்கள் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ 2007 போது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி கால மத்தியில உடனே நாங்க என்ன பண்றோம், ஒரு 4 கலெக்டரையும் 2 போலீஸ் ஆபீசரையும் மாத்திரம், டிஜிபி PC பாண்டே மற்றும் ஜே மகாபத்ரா போலீஸ் கமிஷனர், இது இல்லாம ஒரு 4 கலெக்டர் மாத்திரம். உடனே இந்திய நாட்டு பிரதமர் இன்னைக்கு அமைதியா இருக்கிறதுல அவர் என்ன சொன்னார்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு பல்லே கிடையாது, முதுகெலும்பு இல்லாத எலெக்ஷன் கமிஷன். ஏங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை மாத்தினா இவருக்கு ஏன் வலிக்குது, இவருக்கு என்ன பிரச்சனை? அப்ப அடிப்படையில இந்த அதிகாரிகள் எல்லாம் ஏதோ ஒரு அடிப்படை முகாந்தரத்தோடு அன்றைக்கு இருந்த குஜராத் மாநில முதலமைச்சர் நரேந்திர மோடியோடு கைகோர்த்து எலெக்ஷன் கமிஷனை நடத்தி வந்திருக்கிறாங்க. உடனே மாற்ற அந்த டிரான்ஸ்பர் வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஆர்டர் ப்ரொபகேட் ஆனோடனே உடனே அதை தடுத்து நிப்பாட்டுறது. இப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 61 சீட்ல வெறும் 7000 ஓட்டு மார்ஜின்ல அன்றைக்கு குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் அன்றைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி. அப்ப பாருங்க, 2007 எலெக்ஷன் கமிஷனை 35 லட்சம் இல்லீகல் ஓட்டர்ஸை கொண்டு வந்து உள்ள நடத்தியவர்
அன்றைக்கு குஜராத் மாநில முதலமைச்சரா இருக்கும்போது மாநில லெவல்ல ஒரு திருட்டு நடந்துச்சு. அப்ப திரு ராகுல் இன்றைக்கு காந்தி இந்திய அவர்கள் நாட்டு இப்ப பிரதமர் சொல்ற ஆயிட்டார். மாதிரி மிக 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 குறைவான பெரும்பான்மையில் தான் அவர் பிரதமராக இருக்கிறார்ன்ற மாதிரி அந்த பெரும்பான்மையே 2007 இருந்தே அவர் இல்லைன்றான். அப்படிதான் வந்துட்டு இருக்காரா? 2024 தேர்தலே மோசடின்றான். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா 2024 தேர்தலே மிகப்பெரிய மோசடி. அததான் சொல்றேன். குஜராத் மாநிலத்துல சின்ன மாநிலத்துல அவருடைய தொகுதியில ஒரு 35 லட்சம் ஓட்டர்ஸ இவரால கொண்டு வர முடியுது. இப்ப ஒரு அதாவது ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க மேடம். ஒரு கிரைம் பண்றவங்க ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. இதே ஸ்டைல்ல பண்ணுவாங்க. 2007 அதே ஸ்டைல்ல தான் பண்ணியிருக்காரு. 2012லயும் எலெக்ஷன் கமிஷன்ல அதிகப்படியான இல்லீகல் வாக்காளர்களை போகஸ் ஓட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காரு மேடம். இது இவரோட ஸ்டைல். இப்ப என்ன பண்றாருன்னா 2024 அதே ஸ்டைல தான் கடைபிடிச்சிருக்காரு. இதோட ஒரு கொடுமை பாருங்க. 2022ல குஜராத் மாநில தேர்தல் நடைபெறுது. இவர்களுடைய ஆட்சி நேரம். அப்ப உடனே எலெக்ஷன் கமிஷனர்ல ஒரு 900 எலக்டோரல் ஆபீசர்ஸ் மாத்த சொல்றாங்க. யாரு? எலெக்ஷன் கமிஷன் பாஜக ஆட்சியின் போது 900 ஆபீசரை மாத்த சொன்னதுக்கு மாத்த முடியாது. 56 ஆபீசரை மாத்துறாங்க. அப்ப மிச்சம் 800 ஆபீசரும் பாஜகவின் கைப்பாவையாக இருந்திருக்கிறார்கள். இதன் மூலியமாகத்தான் குஜராத் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இதன் மூலியமாகத்தான் இந்திய நாட்டு பிரதமர் 3வது முறையாகவும் இந்திய நாட்டு பிரதமராக இருக்கிறார். இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது இவர்கள் ஆரம்பத்துல ஒரு மாநில லெவல்ல ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணாங்க. இன்னைக்கு நான் இந்தியா லெவல்ல பிரதமர் ஆனோன்னு இந்தியா லெவல்ல பண்றாங்க. சரிங்க சார், பேசலாம். கண்டிப்பா இப்ராஹிம் சார். அதாவது மக்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஒருவரே, ஆனால் பிரதமராக வந்தது ஒருவரே அப்படின்னு நீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. மதன் சார், இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை வந்து மொத்தமாக வந்து கலைச்சிடணும், அதை கலைச்சிட்டு ஒரு நடுநிலையான கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதில் ஊடகவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து அர்ஃபா கானும் ஷெர்வானி அப்படின்ற ஒரு ஊடகவியலாளர் இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அது இன்னும் சிலரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசையே வந்து கலைச்சிடணும். ஏன்னா எல்லாருடைய வெற்றியும் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக பெற்றிருக்கிற மோடியோ அல்லது உள்துறை அமைச்சரோ யாராக இருந்தாலும் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி எல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மூலமாகவே வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை அது வந்து ஒரு தீர்வு ஆகுமா இந்த பிரச்சனைக்கு? அப்படியெல்லாம் நடக்க முடியுமா? இல்லை, நடக்குமாங்கிறது ரெண்டாவது. ஆனால் எது நியாயம்னு ஒன்று இருக்குது. ஒரு தேர்தல் சந்தேகத்திற்குரியது அப்படின்னு சொன்னால் ஓகே, அப்போ அதை கலைச்சிட்டு மறு தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தம். இப்போ இங்கே தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷனே நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்க தான் நடுநிலையாக. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும், எல்லா கட்சிகளையும் பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நீதிபதி மாதிரி வச்சுக்கிறோம். ஐயா நீங்கள் பார்த்துக்குங்க, உங்கள் தலைமையில் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறோம், நீங்கள் நியாயமாக நடந்துக்குங்க, இதில் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பதவியை கொடுங்கிற மாதிரி நாம தான் நியமிச்சிருக்கிறோம். ஜனநாயகத்தின் மூலமாக நாம தான் விடுதலைக்காக போராடணும், நாம தான் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அப்போ நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நம்மால் பிரதிநிதிகளாக போனவங்க உருவாக்குனது தான் இந்த எல்லாமே. அப்போ அந்த நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அதை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள், அவங்கள வந்து தூக்கி வரணும். இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அப்படி உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையமா? ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஆப்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. புதிதாக சட்டங்கள் வந்திருக்குது. அப்ப இது பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம், பிஜேபியோட இன்னொரு விங் போல செயல்படுது. அதுதான் நமக்கு வந்து இப்போ அதிர்ச்சியா இருக்குது. இப்போ நீங்க இப்போ நீதிமன்றத்தை பற்றி கூட நமக்கு என்ன கவலை வருது அப்படின்னா, ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொன்னா பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளரை வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு நீதித்துறையிலிருந்து எதிர்ப்பு வரல. எப்போ ஒரு கட்சியின் பிரதிநிதியாக செய்தி தொடர்பாளராக ரொம்ப அப்பட்டமா இருந்தவர், ஆமா, இப்போ திடீர்னு நீதிபதியா மாறுறாரு அப்படின்னு சொன்னா இதுல என்ன நீதி இருக்க போது அவங்க யாருக்கு சார்பாக வேலை செய்வாங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னா, நேற்று வரை அமித்ஷாவுக்கு கூட இருந்து 370 காஷ்மீர்ல வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு உணர்வுபூர்வமாக வேலை செய்த ஒரு நபர், அவரை வந்து திருட்டுத்தனமாக கொண்டு வராங்க. ஒரு அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீதிபதி தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னா தலைமை நீதிபதியை தூக்கியாச்சு. இப்போது அதில் வந்து மோடி பிரதமர் அவர் வந்து ஒருத்தர் அமைச்சரை போடுவாருன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை எதிரில் உட்கார வச்சாலும் சரி, பெரும்பான்மை அடிப்படையில் நான் முடிவு பண்ணுறது தான் அப்படின்னா அங்கே எதிரில் இன்னொருத்தர் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ எல்லாமே மோசடி அப்படின்னா இது எல்லாமே திட்டமிட்டு நடந்திருக்குது. நம்ம கண்ணை மறைச்சி ஏமாத்திருக்கிறாங்க ஒரு மேஜிக் மாதிரி. அதாவது சட்டத்தின்படி நாங்கள் எதிர்கட்சிக்கு இடம் கொடுத்துருவோம், ஆனால் அதை விட நாங்கள் பெரும்பான்மையாக வந்து உட்கார்ந்துருவோம். ஆமாம், அதற்கான வழிகளை செய்வோம். இது எல்லாமே மோசடி தானே. இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது, எங்கே நேர்மை இருக்குது? அப்போ மக்களாட்சி அப்படின்னு சொன்னால் மக்களின் பிரதிநிதிகள் தான் ஆளணும்.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆளணும் அப்படின்னா இங்கே நடக்கிற மோசடிகள் பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை, இது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், நான் சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், நீங்கள் ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல தேவையில்லைங்க, நீங்கள் ஓப்பனாக வச்சிட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், ஐயா சொல்லலாம், எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அது வெளிப்படையாக இருந்தால். ஸோ நீங்கள் மூடி மறைக்கிறீங்க அப்படின்னாலே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறது மோசடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. எங்களுடைய பிரதிநிதிகள் ஆளலை, எங்கள் ஆள் இல்லை, நாங்கள் ஓட்டு போட்ட ஆள் வரலை. அப்போ இது ஆள தகுதியற்றவர்கள், நீங்கள் உங்களை நாங்கள் நம்ப தயாரில்லை, நீங்கள் பதவி விலகுங்க, அதான் நாணயமானது. அல்லது இப்போ என்னென்னா ஒன்று நீதிமன்றம் இதை தலையிட்டு செய்யணும், எலெக்ஷன் கமிஷன் கலைக்கணும், அல்லது வந்து வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்கணும். இல்லைன்னா மக்கள் மன்றம் தான் அதுக்கு தீர்வு சொல்லணும். கண்டிப்பாக. இப்போது மதிவாணன் சார், நீங்கள் மக்கள் மன்றம் தான் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பாஜக தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் குழு போட்டு அதோட அறிக்கையெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் வந்து ஒரே நேர்கோட்டில் வருகிறதா, அல்லது அது வேற இது வேறையா? இல்லை, அதாவது கொல்லைப்புறமாக ஆட்சியை பிடிக்கணுன்றத ஒரு முடிவுக்கு மோடி வந்துட்டாப்ல. இந்த 1994 அமைதி படம்னு ஒரு படத்தில் சத்யராஜும் மணியும் ஒன்று பேசுவாங்க. மணியா, உன் காலத்தில் யார் நல்லது செய்வாங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டது காலம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு தொகுதியில் இவ்வளோ ஓட்டு போலிங் ஆகுது, ஆனால் அந்த தொகுதியில் இருக்கிறதே இவ்வளோ பேர் தான், ஆனால் போலிங் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். அந்த 94 அந்த படத்தை பார்த்தா மாதிரியே இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் மோடியையும் அமித்ஷாவையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸோட அஜெண்டா நீங்கள் சொன்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு, இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்சிட்டாங்கலாம் மறைமுகமாக இவங்க செயல்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்களோன்ற எண்ணம் பொதுவாகவே எல்லாருக்குமே வந்துடுச்சு. இப்போது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியாமல் 5 கட்டமாக 7 கட்டமாக நடத்துகிறீங்க. நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மட்டும் எப்படி நடத்துறீங்க? இன்றைக்கி இதுலையே இத்தனை லட்சம் பேரை நீக்கினீங்கன்னா இந்தியாவோட பாதி மக்கள் தொகை நீங்கள் எங்கே அனுப்புவீங்க? அப்போ பாதியாக குறையும் போது உங்களுக்கு எங்கே அனுப்புவீங்க? நடத்துறது ஈஸி, எங்கே அனுப்புவீங்க? வங்காள விரியாடு தான் தூக்கி போடணும், அரபிகளை தான் தூக்கி போட்டு சாவடிங்க எல்லாரையும். மனசாட்சியே இல்லாமல் ஒரு மனித உயிரோட மதிப்பே தெரியாமல் ஆள்ற 2 பேர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி வந்தாங்கன்னே தெரியல. நீங்கள் தேர்தல்ன்ற கட்டமைப்பையே மொத்தமாக செதைச்சி என்னைக்கு தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒன்று கொண்டு வரப்பட்டதோ, உச்சநீதிமன்றத்தை மீறி கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த சட்டம். அந்த சட்டத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கின அந்த நிமிஷமே இவங்க தேர்தல் ஆணையத்தை தன்னோட கைப்பாவையாக செயல்பட வச்சுட்டாங்க. இடி மாதிரி, சிபிஐ மாதிரி, இன்கம் டேக்ஸ் மாதிரி, இதே மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்குது. எங்களோட நேர்மையான ஒரே கேள்வி என்னன்னா, தேர்தல் வந்து இதை மட்டும் இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2014 அப்புறம் நடைபெற்ற எல்லா தேர்தலுமே செல்லாதுன்னு அறிவிக்கும். எங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கோ, எங்கெல்லாம் மோடி அமித்ஷாவோட கால் வச்சுருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் செல்லாதுன்னு தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வாக்காளர் பட்டியல்ன்றது சரியாக இல்லை, நீங்கள் சொல்லப்படுற நேர்மையாக வெளிப்படையாக நடுநிலையாக தேர்தல் இல்லவே இல்லை. நீங்கள் எதிர்கட்சி தலைவருக்கே பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ யாருக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிற ஒரு கேள்வியாக இருக்குல்ல, அந்த கேள்வியை தவிர்த்து நம்மளால் போக முடியாதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன 2014, 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல்கள் அப்படின்றது, ஆனால் பொதுவாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அதாவது மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் அங்கே போகிறதுனால அங்கே பிரச்சனை இல்லையோ என்னவோ தெரியல. இல்லை, நீங்கள் வெளிப்படையாக இந்த பீகார் மட்டும் சொல்லணும்னா இதே தேர்தல் ஆணையத்தை வச்சு தான், இதே வாக்காளரை வச்சு தான் நீங்கள் சட்டமன்ற தேர்தலையும் சந்திச்சிங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிங்க. அப்ப இப்ப மட்டும் இவங்க எல்லாம் எங்க இருந்து உயிரோட வந்தாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இவங்க போட்ட ஓட்டு செல்லாதுன்னு நீங்க சொல்லணும். முன்னாடி நின்னு கேக்குற மாதிரி தனக்குத்தானே சில கேள்விகளை வந்து அப்போ இவங்க எல்லாம் போட்ட ஓட்டு செல்லாதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து மாற்று வழி சொல்லி தரணும். கண்டிப்பா. அதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய வாக்காளர்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். வாக்குகள் திருடப்படுவது ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற அடிப்படை கருத்தியலுக்கே எதிரானது. நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல்களுக்கு நேர்மையான வாக்காளர் பட்டியல் மிக அவசியமானது. அதனால்தான் மக்கள் மற்றும் கட்சிகள் சரிபார்க்கும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குரலுக்கு வலு சேர்க்க www.votechori.in/EC demand என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதேபோல்
965000034220 என்ற இந்த மொபைல் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை நாம் செய்வதன் மூலமாக வாக்காளர்களான நாம் நம்முடைய வாக்குகளை சரியான நபருக்கு செலுத்துவதற்கான உரிமையை நாம் வெளிப்படைத்தன்மையுடன் பெற முடியும் என்பதால் இதை தெரிவித்திருக்கிறார். இதை ஒவ்வொருவரும் கட்சிகளை கடந்து வாக்காளர்களாக நாம் இதற்கு ஆதரவு தெரிவிப்பது சரியான விஷயமாக இருக்கும் என்று கருதுகிறோம். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். மதிவண்ணன் சார், இப்போ இதில் தேர்தல் நடைமுறைன்னு வரும்போது நீங்கள் சொன்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போது மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு இணையதளத்தை பார்வையிடுங்கள், மிஸ்டு கால் கொடுங்கள், இதில் இணையுங்கள் அப்படின்ற ஒரு அழைப்பை ராகுல் காந்தி விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது நேரடியாக மக்கள்கிட்ட போய் இதை சேர்க்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இது எல்லாரும் கட்சிகள் அளவில் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளராக அவர் சொன்னார். உங்களுடைய பார்வை அது எப்படி அப்படின்றது? இல்லை, அரசியலில் இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். ஓகே, வாக்காளர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்கே எல்லாத்தையும் மாற்ற முடியலாம். நம்ம மோடியை விட மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் இந்த உலகம் பார்த்துருக்கு. அப்படி பார்க்கும்போது மோடி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் ஆடுறீங்க, எல்லாத்தையும் சதைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அது நீண்ட நாளைக்கு முடிவு பண்ணுங்க. மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து வந்தாங்கன்னா, ரோட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களால் ஒரு நிமிஷம் தாங்க முடியாது. இல்லை, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரம் கையில் வச்சிருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் சிதைக்கிறீங்க, அதன் மூலமாக வரீங்க. அப்போ ஏற்கனவே இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அதன் மூலமாக மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சிலரை சில நாள் ஏமாற்றலாம், எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஒரு தேர்தல் நீங்கள் ஏற்கனவே 303 இருந்து 240க்கு வந்தாச்சு. கொஞ்சம் தேர்தல் நியாயமாக நடத்தியிருந்தீங்கன்னா அந்த 25 இடமும் தோற்றுருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சியில் கூட உட்காந்துருக்க முடியாது. சரி, இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த 25 தொகுதியில் குறிப்பிட்ட 25 தொகுதியில் ஏமாத்திருக்கீங்களா? அதில் எனக்கு தெரிஞ்ச மோடியே தோக்கத்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் நண்பர் சொன்னார். முதல் 3 சுற்றில் பின்தங்கிய மோடி திடீர்னு ஏறி வர்றாரு. எப்படி வந்தாருன்னு தெரியல. சரி, ரைட்டு, வந்தீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் புரட்சியாக இது மாறும்போது ஏற்கனவே எதுக்குமே பதில் சொல்லாத மோடி, ட்ரம்ப் பேசுகிற எதுக்குமே பதில் சொல்லாத மோடி, வரி விதிக்கிறதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாத மோடி, இன்னைக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி பேசுறதுக்கும் பதில் சொல்லாத மோடி, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் விஸ்வகுருன்னு சொல்லப்பட்டு ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கிற மோடி இந்த நாட்டுடைய உள்நாட்டு ஜனநாயகன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் வாக்காளருடைய வாக்கை திருடி நீங்கள் பண்ணுற விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது. ஜனநாயகத்தை நீங்கள் குழி தோண்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. சர்வாதிகாரத்தால் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது. மிகப்பெரிய இன்னைக்கு நவீன காலத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறது யாருன்னா மோடி தான். கூட இந்த அமித்ஷா, இந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதும் அமாவாசை ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றது யாரும் மறக்கக்கூடாது. பேசுவோம் நம்ம. இப்ராஹிம் சார், உங்களுடைய பார்வை, அதாவது அடுத்தடுத்து இப்போ எதையா சில ஜனநாயக விழுமியங்களை, ஜனநாயகத்தினுடைய அமைப்புகளை சிதைக்கிறார்கள், அதற்கப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்படிங்கிற போது இப்போ ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வரைக்கும் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அடுத்தடுத்து எளிதாக தானே இருக்கும் இந்த பாதை அப்படிங்கிறது? கண்டிப்பா. என்னன்னா, ஒரு மாநில லெவல்ல குஜராத்துடைய முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு தவறுகளை, ஒரு தில்லுமுள்ளுகளை, ஒரு பித்தலாட்டத்தை செய்து வந்த இன்றைய இந்த நாட்டுடைய பிரதமர் அன்றைக்கு மாநில லெவல்ல பண்ணாரு. இன்னைக்கு இந்திய நாட்டுடைய பிரதமர் ஆனோன்னா இந்தியா ஃபுல்லா பண்றாரு. அவ்வளவுதான். கிரைம் இஸ் அ கிரைம். ஏன்னா தவறு ஒன்றும் ஒப்பிட்டு இதுல மேல் தவறு கீழ் தவறு எல்லாம் ஒப்பிட முடியாது. கிரைம் இஸ் அ கிரைம். அப்போ இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா ஒரு எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், தனிப்பட்ட தன்னாட்சி பெற்ற முகமைகளாக இருக்கட்டும், இடியில இருந்து, ஐடில இருந்து, சிபிஐல இருந்து, என்ஐஏல இருந்து எல்லா முகமைகளுக்கும் ஒரு அழுத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி நீங்க ஆர்மி போர்ஸ் அன்னைக்கு மாணிக் ஷா அவர்கள் சிவகுமார் கேப்டன் அவர்கள் சொல்றாரு, எங்களுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்துச்சுன்னு சொல்றாரு. பாகிஸ்தானுடைய தாக்குதலின் போது எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்துச்சு, எக்காரணத்தை கொண்டும் ராணுவ தளவாடங்களையோ இல்ல மீதி இருக்கக்கூடிய இடங்களையோ நீங்க தாக்குதலுக்கு உள்ளாக்க கூடாதுன்னு. பகல்கோட் தாக்குதல்ல நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் தான் தாக்கப்பட்டுச்சு. புல்வாமா தாக்குதலின் போது நம்மளுடைய 39 வீரர்களை நம்ம இழந்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு நலன், தேச பக்தர்கள் என்று பறைசாற்றிக் கொள்ளும் பாஜகவினர் ஆனா பாகிஸ்தானோட போரிடும் போது பூனையா மாறிடுறாங்க. ட்ரம்ப் வாயத்தோட பூனையா மாறிடுறாங்க. இதே இந்தியாவில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களை இருந்தோம்னா டிராகன் மாதிரி ஆயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா டைனோசர் மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஒப்பிடுதலுமே இவர்களுடைய முறை என்பதை நீங்க பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல 2014 இருந்து 2024 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது தேர்தல் நடைமுறை வயலேஷன் பண்ணிருக்கு.
வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கண்டுகொள்ளாத எலெக்ஷன் கமிஷனை கைப்பாவையாக ஒரு குட்டி தீம் பார்ட்னராக எலெக்ஷன் கமிஷனையும் எலெக்ஷன் கமிஷனரையும் பாஜக வைத்திருக்கிறது. அன்றைக்கு இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் போராடியது. இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை கடமையாக, ஜனநாயக கடமையாக இருக்கக்கூடிய வாக்குக்காக இன்றைக்கு காங்கிரசும் காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காந்தியும் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு மக்களுடைய ஆதரவு வேண்டும், அவ்வளவுதான். சரி, நன்றி நன்றி நன்றி. மதன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம், நம்ம முடிக்கலாம். இல்லை, இப்போ நிறைவு கருத்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் ராஜபக்சேன்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய சர்வாதிகாரி அப்படின்லாம் வந்து அவரை பார்த்து எல்லாரும் மிரண்டாங்க, பயந்தாங்க, ஊடகவியலாளர்கள் பேச மறுத்தாங்க. ஆனால் மொத்த மக்களும் வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்தை கைப்பற்றினாங்க, அதிபர் மாளிகையை கைப்பற்றினாங்க, அதிபர் சேரில் சாமானிய மக்கள் போய் உட்கார்ந்தாங்க. எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்தோம். கேட்கறதுக்கு நாதி இல்லை, இராணுவம் அமைதியாக இருந்தது, எல்லாமே அமைதியாயிருச்சு. ஏன் அப்படின்னா மக்களுடைய கோபம் ஒரு அரசுக்கு எதிராக மாறிச்சுன்னா எதுவுமே ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கிற படை பரிவாரங்கள் பீரங்கி எல்லாமே அமைதியாயிரும். ஏன்னா அவங்களும் மக்கள்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ மொத்த மக்களும் இன்னைக்கு வந்து அவநம்பிக்கை அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சிஸ்டம் நேர்மையாக நடக்குது அப்படின்னா தான் மக்கள் அதுக்கு கட்டுப்படுவாங்க. அது எந்த அமைப்பாக இருந்தாலும், காவல்துறையே நேர்மையாக நடக்குதுன்னா தான் அவங்க சொல்கிறதை கீழ்படிவாங்க, இல்லைன்னா கோச்சிப்பாங்க, எதிராக மாறிடுவாங்க. ஸோ இன்னைக்கு சிஸ்டம் மக்களுக்கு எதிராக மாறுது அப்படின்றது தெரியுது. எனவே மக்கள் அதுக்கு எதிராக மாறுவதற்கான சூழல் இருக்குது. இதை ஆள்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை என்பதாகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக. அதாவது மக்களுக்கு இந்த ஜனநாயகம் கொடுத்திருக்கின்ற ஒற்றை ஆயுதம் அப்படின்றது இந்த வாக்குச்சீட்டு மட்டும்தான். அதிலேயே இவ்வளவு வந்து அவங்க மோசடிகள் செய்கிறார்கள் அப்படின்னா மக்கள் வந்து அதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை கிழமை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.